இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனோட மிராக்கிள்ஸ் நிறைய வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொருத்தங்க வந்து ஒரு ஒரு விதமாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து மக்கள் மத்தியில் அது போகிறப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு 99.9% வந்து இது நம்பத்தகாததாக இருக்குது அப்படின்றது வந்து நிறைய பேரோட ரியாக்ஷன்ஸை பார்த்தே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்து அந்த 1% வந்து கடவுள் மேலே நம்பிக்கையோடு பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அவர் வந்து நிற்கிறதும் தெரியும், அவர் வந்து வாயசைக்கிறதும் தெரியும், நம்மளுக்கு என்னமோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க வர்றாருங்கிறது தெரியும். இன்னொன்று வந்து நம்மளால், அதாவது கடவுள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க மூலமாக இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டீட்டெயில்டாக வந்து நான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஒரு பாட்டு வந்து கடவுள் எனக்கு உணர்த்தி நான் பாடினேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அது எனக்கு வியூஸ் போகலை. அதை தாண்டி கடவுளோடதை வந்து நிஜத்தை போட்டால் நிஜமாகவே வந்து பப்ளிக் கிட்ட வந்து ரீச் பண்ண முடியலை அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு தெரிஞ்ச 100% ட்ரூ. ஏன்னா வந்து நான் எத்தனையோ வீடியோஸில் வந்து நான் கொடுத்துருக்கேன். பட் வந்து கடவுளோட அந்த உருவம் வந்த ஒரு வீடியோவும் வந்து இது நாள் வரைக்கும் போனது கிடையாது. இனிமேயும் அப்படித்தான். அது உண்மை அப்படிங்கிறதுனால தான் அது அப்படியே நின்றுது அப்படிங்கிறத தான் நான் கன்வே பண்ண விரும்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் அந்த பாட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ வந்து அது வந்து ஆத்மார்த்தமாக வந்து நம்ம ஒரு ஒன்றும் இல்லை, நமக்குரிய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ வந்து முருகனுக்கு, அதாவது எந்த கடவுளாக இருக்கட்டும், நான் எக்ஸாம்பிளுக்கு முருகன் சொல்கிறேன், ஆனால் உண்மை இதுதான். முருகன் வந்து எனக்கு உணர்த்தி பாட வச்ச பாடல் தான் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு, நம்ம வந்து நம்மளே வந்து நினச்சிக்கிறோமா, நம்மளுக்கா இது நடக்குதா, இல்லை வந்து நம்ம க்ரியேஷனா அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஆனால் வந்து இது க்ரியேஷன் இல்லை, இது நான் தான் அப்படின்ற உணர்த்துகிற வகையில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த பாட்டை நான் பாடினது இன்ன வரைக்குமே வந்து நான் நெட்லேயும் போட்டு பார்க்குறேன். திருப்புகள்லேயும் வந்து ஏதாச்சும் வந்து இருக்கா அப்படிங்கிறத வந்து நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். பட் வந்து அப்படி ஒன்றுமே இல்லை. அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஜனம் ஜனம் அப்படின்னு வந்தது. என்ன அப்படின்னா, ஜனம் அப்படின்னா வந்து என்னென்னா, நம்ம இந்த ஜென்மம்னு இல்லை, எந்த ஜென்மமானாலும் வந்து முருகர் நம்ம கூட இருப்பார் அப்படிங்கிறத உணர்த்துறதாக தான் வந்து அது குறிக்குது. ஆனால் வந்து அதை ஏன் என்னையே நினைக்க வச்சு என் மனசில் தோண வச்சு பாட வச்சாருன்னு தெரியாது. நான் ரெண்டு லைன் தான் வந்து நோட்டில் எழுதியிருந்தேன். இப்படி என்ன ஏதோ ஒரு லைன் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருந்தேன். ஆனால் வந்து முருகரோட ராஜ அலங்கார படம் வீட்டில் இருக்குது. அவர் முன்னாடி போய் நின்ன உடனே என்னையே அறியாமல் கிட்டத்தட்ட 3 நிமிஷம் அந்த ராகத்தோடு வந்து என்னால் எப்படி பாட முடிஞ்சது அப்படின்னு எனக்கே நிஜமாக தெரியலை. அது நான் பாடினதுக்கு அப்புறம்தான் நானே வந்து இவ்வளோ லைன்ஸ்லாம் நான் பாடியிருக்கேனா அப்படின்னு வந்து தோணவும் ஆரம்பிச்சது. இது வந்து இதெல்லாம் சரி, என்னோட கற்பனையாகவே இருந்தாலும் ஏன் நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு துணி எடுக்க பாட்டு பாடிட்டு மேலே மொட்டை மாடிக்கு போயாச்சு. போய் நின்னா அந்த பாட்டை நான் தான் பாட வச்சேன் அப்படிங்கிற மாதிரி 2 மைல் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. எனக்கு நிஜமாகவே மிராக்கிளாக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள் அதை. இவ்வளவு ஆச்சரியங்கள் நடந்தது. மயில் வந்து நின்றிருந்தது. இது நாள் வரைக்கும் வந்து அந்த பிளெஸ்ஸிங் எனக்கு கிடைச்சிடாதான்னு நான் எத்தனையோ தடவை வந்து ஏங்கியிருக்கேன். ஆனால் வந்து நிஜமாகவே அந்த பாட்டு வந்து முருகனால் தான் வந்து பாடப்பட்டது அப்படிங்கிறத வந்து அந்த மயில் வந்து நிற்கிறப்ப தான் வந்து அவ்வளோ பிளஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. முருகனுக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ வெரி மச்.